பேர்லை நேயலுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். மதுரை பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான நடவடிக்கை போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு இன்னைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இதை ஒட்டி விவாதம் நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் முன்னாடியே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம்ல, பிப்ரவரி மாதமே ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ வரைக்கும் என்ன மௌனம் காத்தீங்க அப்படின்னு கேள்வி முன்வைக்கிறாரு. மக்கள் போராட்டம் தான் நீங்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வரீங்க, என் நடவடிக்கை இருக்காமல் என்ன பண்ணீங்கன்ற கேள்வி முன்வைக்கிறாரு. இந்த வாதங்களை எப்படி பார்க்குறீங்க? இந்த கேள்வி கேட்பதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற இடத்துல இருந்து தான் முதல்ல தொடங்கணும். என்னது இது, அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இஷ்டத்துக்கு நம்ம மறுகேள்வி கேட்டுக்கிட்டே போகிறதா? அவர் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்பது உண்டு. பொதுவாக இந்த மைன்ஸ் அண்டு மினரல்ஸ் அப்படின்றத பொறுத்தவரையில் இதில் பெரும்பான்மையான அதிகாரம் ஒன்றிய அரசின் பக்கம் இழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக சமீபத்தில் பிஜேபி அரசு வந்ததற்கு பிறகு 2019 தொடர்ச்சியாக கொண்டு வரப்பட்ட பல்வேறு சட்ட திருத்தங்களின் மூலமாக ஒன்றிய அரசு அதிகாரம் முழுவதையும் தன் பக்கத்திற்கு வளைத்து வைத்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இது குறித்தான் ஏதோ ஒரு மசோதா வந்து கொண்டே இருக்கிறது, திருத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. இது எந்த சட்டத்தின் கீழே வருது அப்படின்னா, தி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957 அப்படின்ற அந்த சட்டத்தின் கீழே தான் இது வருது. இந்த சட்டம் 1957 உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு பல்வேறு சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டு விட்டது. இந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் எடுப்பதற்கான ஏலம் 7 நவம்பர் 2024 அன்றைக்கு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ டெல்லி வெளியிட்ட அந்த செய்தி குறிப்பு கையில் இருக்கு. சக்சஸ்ஃபுல் ஆக்ஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மினரல் பிளாக்ஸ் இன் tranche 4, a major milestone for ஆத்மநிர்பர் பாரத் இன் மினரல் செக்டார் அப்படின்ற செய்தி குறிப்பு. இதில் தான் நமக்கு தகவல் தெரிய வருகிறது. என்ன அப்படின்னா, 8 கிரிட்டிக்கல் மினரல் பிளாக்ஸை tranche 4, அதாவது 4ஆம் கட்ட ஏலத்தின் மூலமாக ஆக்ஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் அண்டு ஸ்ட்ராட்டஜிக் மினரல் பிளாக்ஸ் அப்படின்ற அந்த ஏலத்தின் கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வெற்றிகரமாக நடத்தி முடித்ததாக செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தியவே அப்படியே வாசிக்கிறேன். திஸ் அச்சீவ்மெண்ட், எது ஏலம் விட்டது, எடுக்கலை, இன்னும் எத்தனை டன் டங்ஸ்டன் எடுத்திருக்கிறாங்க தெரியாது. ஏன்னா நீ எடுக்கவே இல்லை. முதல் கட்ட ஆய்வு முடிந்து இப்போ அனுமதி கொடுத்தாச்சு. எவ்வளவு எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியாது. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு தெரியாது. இந்திய பொருளாதாரத்துக்கு அதனால எவ்வளவு மதிப்பு தெரியாது. எதுவுமே தெரியாது. ஆனால் ஓப்பனிங்கே திஸ் அச்சீவ்மெண்ட் அண்டர்ஸ்கோர்ஸ், எது ஏலம் விட்டது, யாருக்கு ஏலம் விட்டது, தனியாருக்கு ஏலம் விட்டது. அரசும் தோண்டலை, தனியாருக்கு ஏலம் விட்டதே என்னவா, அச்சீவ்மெண்ட்டா. திஸ் அச்சீவ்மெண்ட் அண்டர்ஸ்கோர்ஸ் த கவர்மெண்ட்ஸ் கமிட்மெண்ட் டு bolstering mineral security. மினரல் செக்யூரிட்டி, நீ விட்ட ஏலம் யாருக்கு, தனியாருக்கு. ஆனால் கிளைம் பண்ணுறது என்ன, மினரல் செக்யூரிட்டி. அண்ட் என்ஷூரிங் த அவைலபிலிட்டி ஆஃப் வைட்டல் ரிசோர்சஸ் நீடட் ஃபார் த நேஷன்ஸ் எனர்ஜி டிரான்சிஷன், சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். அடுத்த பேரா, த ஆக்ஷன் கண்டக்டட் அண்டர், யாருக்கு கீழே நடத்தப்படுது அப்படின்னா, தி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957 அந்த சட்டத்தின் கீழே லெவரேஜஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் அத்தாரிட்டி டு கிராண்ட் மினரல் கன்செஷன்ஸ் ஃபார் கீ மினரல்ஸ் லிஸ்டட் இன் பார்ட் டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். திஸ் லெஜிஸ்லேட்டிவ் எம்பவர்மெண்ட் மார்க்ஸ் அ பிவட்டல் ஸ்டெப் இன் இந்தியா ஸ்ட்ராட்டஜி டு செக்யூர் எ ஸ்டெடி சப்ளை ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வைட்டல் ஃபார் த செக்டார்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜிஸ். இதில் ஏதாவது ஒரு இடத்துல இதை தோண்டி எடுப்பதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இவ்வளவு நன்மை சேரும் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? ஏன்னா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, விவசாயிகள் பாதிப்பு ஏற்படும் வகையில் ஒன்றிய அரசு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாது அப்படின்றதான அவர் அந்த அறிக்கையில் போட்டிருக்கக்கூடிய கடைசி பத்தி. இதில் ஏதாவது ஒரு இடத்துல அக்ரிகல்ச்சர்னு வருதா? இதில் ஏதாவது ஒரு இடத்துல இந்தியாவுக்கு இவ்வளவு வருவாய் வரும் அப்படின்னு ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கா? எதுவுமே இல்லை. ஏலம் விட்டதே பெருமை. யாருக்கு விட்டது? வேதாந்தாவுக்கு. வேதாந்தா யாரு? ஸ்டெர்லைட்ன்ற பேர்ல மக்களையும் மண்ணின் வளத்தையும் இயற்கை சூழலையும் சுரண்டி கொடுத்த ஒரு முதலாளி. தமிழ்நாட்டு மக்களால் ஓட ஓட விரட்டப்பட்ட ஒரு கார்பரேட். அந்த கார்பரேட்டால 13 பேர் இங்கு மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விட்ட ஏலத்தை ஒன்றிய அரசு பெருமையாக கருதுகிறது. இது இந்தியாவினுடைய அச்சீவ்மெண்ட், சாதனை என்று கருதுகிறது. அது யாருக்கான எதெல்லாம் சாதனையாக வருது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் அத்தாரிட்டி டு கிராண்ட் மினரல் கன்செஷன்ஸ் ஃபார் கீ மினரல்ஸ், அதாவது மூலோபாய முக்கிய கனிமங்களை எல்லாம் ஒன்றிய அரசு தனது ஆளுகையின் கீழ் அனைத்தையும் கொண்டு வந்தது என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த ஏலத்தை ஒன்றிய அரசு நடத்தி இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. இந்த பெருமையை அப்படி கிளைம் பண்றாங்க. இதை கிளைம் பண்றதுக்கு ஒரு பேஸ் வேணும் இல்லையா?
ஏன் இதை பெருமையா கிளைம் பண்றாங்க அப்படின்னா, அதற்கு ஒன்றிய அரசாங்கம் சமீபத்தில் செஞ்ச சட்ட திருத்தத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது. என்ன அந்த சட்ட திருத்தம் அப்படின்னா, தி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஆக்ட் வந்து 1957ல போட்டாச்சு. அமெண்ட்மெண்ட் பில் 2023ல ஒன்னு பாஸ் பண்றாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பில்லுல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, the bill adds the action for composite license and mining lease for specified critical and strategic minerals will be conducted by the central government. அதாவது ஒன்றிய அரசு மட்டுமே குறிப்பிட்ட முக்கிய மூலோபாய, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மினரல்ஸ் கனிமங்களை எல்லாம் ஏலம் விடும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கே இருக்கிறது என்னும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட திருத்தம் மட்டும்தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா, வேறு எதுவும் சட்ட திருத்தம் செய்யப்படவில்லையா என்று எடுத்து பார்த்தால் இன்னும் பல சட்ட திருத்தங்களை இப்ப செஞ்சிருக்கிறாங்க. இதற்கு முந்தைய சட்டம் குழி வெட்டுதல், துளையிடுதல், அதாவது முதல் வந்து பிட்டிங், ரெண்டாவது ட்ரில்லிங், அடுத்தது ட்ரென்ச்சிங் நிலத்தடி அகழ்வாராய்ச்சி உள்ளிட்டவற்றை முதல் கட்ட ஆய்வில் அனுமதிக்கல. முதல்ல இருக்கிற சட்டம், அதாவது ஆக்ட் 1957 அனுமதிக்கல. அமெண்ட்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னா, நீங்க முதல் கட்ட ஆய்விலேயே நிலத்தடிக்கு கீழே சப்சர்ஃபேஸ், நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கனிமங்களை தோண்டி எடுத்து ஆராய்ச்சி செய்யலாம், பெரிய பெரிய துளைகளை இட்டுக் கொள்ளலாம், பெரிய பெரிய குழிகளை வெட்டி கொள்ளலாம் அப்படின்ற அனுமதியை எல்லாம் முதல் கட்டத்திலேயே, எதுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, கனிமம் இருக்கிறதா என்று ஆய்வு செய்வதற்காக, அதிலேயே இவ்வளவும் கொடுக்குறாங்க. ஆக்ஷன் ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் லைசன்ஸ் அப்படின்னா அடுத்தது. எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அங்க கனிமம் இருக்கிறதா, எவ்வளவு இருக்கிறது, எந்த பரப்பளவில் இருக்கிறது அப்படின்றது எல்லாத்தையும் ஆய்வு செய்ய வேண்டியது. இதற்கு முன்பு இருந்த சட்டத்துக்கு இப்போது இருக்கிறதுக்கு ஒரு மாற்றம் என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸை யார் கொடுக்க போறா அப்படின்னா மாநில அரசு கொடுக்கும். அதைத்தான் 2019ஆம் ஆண்டு யார் கொடுத்தாங்க, எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு. அதை நம்ம ஏற்கனவே அந்த டாக்குமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் ட்விட்டர்ல இருந்து பல இடங்கள்ல போட்டிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே சில இதுல பேசி இருக்கிறோம். The central government will prescribe details such as manner of auction, ஏலம் எப்படி நடத்த வேண்டும், terms and conditions, அதற்கு என்னென்னவெல்லாம் விதிமுறைகள் வழிகாட்டுதல்கள், and bidding parameters, ஏலத்தில் போட்டியிடுபவர்கள் என்னென்னவற்றை எல்லாம் பூர்த்தி செய்தவர்களாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் சட்டத்தின் மூலமாக விதிகளின் மூலமாக ஒன்றிய அரசு சொல்லும். அதன் அடிப்படையில் மாநில அரசு செயல்பட வேண்டும். இது செய்யப்பட்ட சட்ட திருத்தம். இரண்டாவது, 7 ஆண்டுகள் வரைக்கும், அதாவது 5 ஆண்டுகள் தான் பெர்மிட், ஆனா 3ஆவது ஆண்டு இறுதியில நீங்க இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்கி 7 ஆண்டுகளுக்கு நீங்க என்ன செய்யலாம், முதல் கட்ட ஆய்வு செய்யலாம். முதல் கட்ட ஆய்வு செய்யலாம். அடுத்து 25 சதுர கிலோமீட்டர்கள் தான் வந்து முதல் கட்ட ஆய்வுக்கு உரிய ஆய்வு பகுதி. இப்ப அது என்னவா மாறி இருக்கு அப்படின்னா, குறைந்தபட்சம் 1000 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர்கள், 1000 சதுர கிலோமீட்டர்கள், 1000 சதுர கிலோமீட்டர் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பரப்பு. அவ்வளவு பரப்பையும் முதல்கட்ட ஆய்வுக்கே நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதுல 25% 7 ஆண்டுகள் நீட்டிக்கும் பொழுது தக்க வைத்துக் கொள்ளலாம். அடுத்த கட்ட ஆய்வுகளுக்கு 3 ஆண்டுகள்லயே நீங்க 25% இடத்தை தக்க வைத்துக் கொண்டு அடுத்த கட்ட ஆய்வை நீங்கள் அந்த 25% தொடரலாம். மூன்றாவது, இந்த 12 முக்கிய மூலோபாய கனிமங்களை சுரங்கம் தோண்டி எடுக்கும் இந்த ஏலத்தை நடத்தும் முழு உரிமை ஒன்றிய அரசுக்கே. இந்த 12 முக்கிய மூலோபாய கனிமங்கள் சொல்றோம் இல்லையா, அதுல ஒண்ணுதான் டங்ஸ்டன். ஏன் இவ்வளவு பெரிய பின்னணியை விளக்குறேன் அப்படின்னா, இந்த சட்டம் வந்து 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. நாடாளுமன்றத்தில் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அந்த நாடாளுமன்றத்தில் இருந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மணிப்பூருக்கு நீதி கேட்டு கொண்டிருந்தார்கள். ஜூலை 27ஆம் தேதி மணிப்பூருக்காக நீதி கேட்கும் போராட்டம் நடைபெறுகிறது நாடாளுமன்றத்துல. அந்த ஜூலை 27ஆம் தேதி இன்னொரு முக்கியமான நிகழ்வும் நடக்கிறது. நாடாளுமன்றத்தில் மோடிக்கு எதிராக நோ கான்பிடன்ஸ் மோஷன் அன்னைக்கு தான் கொடுக்குறாங்க. மணிப்பூரை பத்தி பேசுறதுக்கு, மணிப்பூரை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, அவரை பேச வைக்கணும்ன்றதுக்காக நோ கான்பிடன்ஸ் மோஷன் எப்போ கொண்டு வராங்க, 27 ஜூலை 2023 அன்னைக்கு கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வந்ததற்கு பிறகு அன்றைக்கே ஒன்றிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேர் என்ன செய்யறாங்கன்னா, கருப்பு சட்டை அணிந்துதான் நாடாளுமன்றத்துக்கே போறாங்க. அன்றைக்கு நாடாளுமன்ற அவையிலிருந்து ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் அங்க அவையிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறது, சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க, தற்காலிக இடைநீக்கம் செய்யப்படுறாங்க. அதை கண்டித்து போராட்டம் நடைபெறுகிறது. ஏன் ஆம் ஆத்மி உறுப்பினரை வெளியேற்றுறாங்க அப்படின்னா, ஆம் ஆத்மி உறுப்பினரை வெளியேற்றினா கூட்டணி கட்சியை சேர்ந்த அத்தனை பேரும், எதிர்கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி இதை எதிர்க்க தொடங்குவார்கள்.
அப்போ சலசலப்பு ஏற்படும். இந்த சலசலப்பை பயன்படுத்தி நாம் சட்ட மசோதாக்களை எளிமையாக நிறைவேற்றி விடலாம். ரொம்ப சிம்பிள். அதற்கு மறுநாள் 28 ஜூலை காலையில 11 மணிக்கு அவை தொடங்குது. தொடங்கும் போதே நீங்க பாத்தீங்க அப்படின்னா சல்லுன்னு ஜூம் எங்க போகும் அப்படின்னா சபாநாயகருக்கு போகும். சபாநாயகர் ஓம் பிர்லா 11 மணிக்கு வந்தார். தொடர்ந்துருச்சு, அவை தொடங்கிருச்சு. தொடங்கின உடனே யார்கிட்ட கேமரா திரும்புது அப்படின்னா பிரகலாத் ஜோஷிட்ட திரும்புது. அவர் தான் மினிஸ்டர் ஃபார் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ், மினிஸ்டர் ஃபார் கோல் அண்ட் மினிஸ்டர் ஃபார் மைனிங், 3 துறைகளை வைத்திருக்க 3 இலாக்காக்களை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர். எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் பொழுதே இந்த பக்கம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷம் போட தொடங்குகிறார்கள். என்னன்னு கோஷம் போட தொடங்குறாங்க அப்படின்னா, அதானி மசோதாக்களை நாடாளுமன்றமே அதானி மசோதாக்களை திரும்ப பெறு, அதானி மசோதாக்களை நிறைவேற்றாதே. என்னென்ன மசோதாவை எல்லாம் அன்னைக்கு தாக்கல் செய்வதாக இருந்தார்கள் என்றால் 3 மசோதாக்கள் அன்றைக்கு தாக்கல் செய்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2023, த நேஷனல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரே கமிஷன் பில், 3வது நேஷனல் டென்டல் கமிஷன் பில். இது எல்லாமே 28 ஜூலை அன்று தாக்கல் செய்யப்படுவதற்காக வைத்திருக்கக்கூடிய மசோதாக்கள். இதுல எது அதானி பில்னு கரெக்டா சொல்லலாம் ஈஸியா? மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் பில்லு தான் அதானி மசோதா. ஏன்? அது ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் சிலவற்றை, அதாவது பாதுகாப்பு காரணங்களுக்காக தனிமைப்படுத்தப்பட்டு பட்டியல்படுத்தப்பட்டு ஒன்றிய அரசு மட்டுமே எடுப்பதற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த சிலவற்றை ரிலீஸ் பண்றாங்க, பட்டியலிருந்து வெளியேற்றிட்டு இதையெல்லாம் இனிமேல் தனியாரே தோண்டி எடுக்கலாம் அப்படின்னு. அப்ப தனியாரே தோண்டி எடுக்கலாம்னா இவர் யாரு கொடுப்பாரு? இருக்கிற நிலக்கரி சுரங்கத்தையே நீங்க யாருக்கு கொடுக்குறீங்கன்றது தெரியும். இனி மற்ற மினரல்ஸ் நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்கன்றது வெட்ட வெளிச்சம். இந்த அதானி மசோதாவை தாக்கல் செய்யாதே அப்படின்னு கோஷம் போடுறாங்க. கோஷம் போடும் பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பக்கம் கேமரா திரும்பணுமா இல்லையா? இல்ல, கேமராமேனுக்கு அன்னைக்கு கைவெளி. அதனால என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த பக்கம் பிரகலாத் ஜோஷி பேசுவாரு, அதுக்கப்புறம் இவரு ஓம் பிர்லாட்ட வரும், இந்த பக்கம் திரும்பாது. ஏன்னா நம்ம ட்ரைபாடு சில நேரம் வேலை செய்யாது பாருங்க. அந்த ட்ரைபாடு அந்த பக்கம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா ட்ரைபாடுக்கு திரும்ப தெரியாது. அதனால அந்த பக்கம் கேமராவே காட்டல. ஓம் பிர்லா மட்டும் அந்த பக்கம் அமைதியா இருங்கன்னு கத்துறாரு. கோஷங்களை கட்டுப்படுத்த முடியல. அவை ஒத்திவைப்பு. 11 மணிக்கு தொடங்குது, 11:02க்கு அவை ஒத்திவைப்பு. 2 நிமிஷம் கூட நடக்கல. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் யாரு வந்தாங்கன்றது எந்த விதமான இதுவும் இல்ல. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளியே போயிடுறாங்க. 12 மணிக்கு அவை கூடுகிறது. அவை கூடும் பொழுது 12:09க்கு மறுபடியும் பிரகலாத் ஜோஷி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப சேர்பர்சன் யார் அப்படின்னா ஓம் பிர்லா கிடையாது, ராஜேந்திரன் ஒருத்தர் நிக்கிறாரு. வேற ஒரு உறுப்பினர் உட்கார்றாரு. அவர் இந்த ராஜேந்திர அகர்வால் நினைக்கிறார் அவர் பேர். அவர் இந்த இதை தொடங்குறாரு. தொடங்கின உடனே மைக்க ஜோஷிட்ட கொடுங்க. ஜோஷி தொடங்குறாரு. ஜோஷி தொடங்கும் பொழுதே இந்த பக்கம் ராஜேந்திர அகர்வால் பேசும் பொழுதே என்ன செய்யறாங்க அப்படின்னா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 1-2 பேர் உள்ள இருக்கிறவங்க இந்தியா ஃபார் மணிப்பூர் அப்படின்ற அந்த பதாகைகளை தூக்கி காட்டுறாங்க. எதிர்க்கட்சி உறுப்பினர்களை காட்டினால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கையில் இருந்த பதாகையையும் காட்ட வேண்டி வரும். அதனால எதிர்க்கட்சி உறுப்பினர்களை காட்ட மாட்டாங்க. உடனே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, எங்கெல்லாம் ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் சபாநாயகரும் தங்களுக்கு பக்கத்துல இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த போர்டை தூக்கி காட்டுறது. கரெக்டா ராஜேந்திர பேசும்போது டக்குன்னு அந்த போர்டு ஒண்ணு மேல வரும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப என்ன புரிந்து கொள்ள முடியும்? முந்தின நாள் நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொடுத்துருக்கிறோம், அதை நீ எப்ப எடுக்க போறன்னு இப்போ வரைக்கும் சொல்லல. எப்ப எடுத்துக்குவேன்னு கேட்டா அதற்கு அப்புறம் சனி ஞாயிறு 29-30 சனி ஞாயிறு, 31ஆம் தேதி திங்கட்கிழமை, 31ஆம் தேதி தான் நான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்றேன். ஏன் இன்னைக்கு வாய் வலிக்குதா கை வலிக்குதான்னு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோஷம் போடுறாங்க. மணிப்பூர் பற்றி எரிகிறது, அதற்கு தீர்வு வேணும்னு போராட்டம் நடத்துறாங்க. 1 மணி நேரம் வாங்க பேசலாம் அப்படின்னு நீ கூப்பிட்டு இருந்தனா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது. அப்ப எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த கோஷத்தை முன்வைத்து வெளிநடப்பு செய்து கொண்ட நேரத்தை பயன்படுத்தி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மட்டுமே இருந்த அவையில, வெகு சில எதிர்க்கட்சிக்காரர்கள் மட்டுமே இருந்த அவையில இந்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படுகிறது. மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நேரம் என்ன அப்படின்னா, நான் இன்னும் தம்பித்துறை பார்ட்டுக்கு வரவே இல்லை. இது முழுக்க லோக்சபால நடந்துகிட்டு இருக்கு. லோக்சபால ஜூலை மாசம் 28ஆம் தேதி இந்த பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. இது நியூஸ் மினிட்ல செய்தி. லோக்சபா passes 3 key bills in 30 minutes. 2 of them without discussion. ஒன்னே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் இந்த மைனிங் பில்லு. அதுல ஒரே ஒரு உறுப்பினர் சோசியலிஸ்ட் கட்சி உறுப்பினர் ஒருத்தர் மட்டும் சில திருத்தங்களை பேசி இருக்கிறார், மற்ற உறுப்பினர்கள் இல்ல. அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நேரம் 12:09 மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2023 டு பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன், அதாவது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது.
12 மணி 28 நிமிஷம் சரியாக 19 நிமிடத்தில் என்ன நடந்து விடுகிறது அப்படின்னா the motion is passed. ஓகே, 10 பேர் கூட பேசிருக்க முடியாது. 10 பேர்லாம் இல்ல, மொத்தம் கலந்துட்டு 6 பேர் தான். ஓ, 19 நிமிஷத்துல பில் நிறைவேறிடுது. மீதி இருக்கக்கூடிய 2 பில்லு என்னென்ன, நேஷனல் நர்சிங் கமிஷன் பில்லு, நேஷனல் டென்டல் கமிஷன் பில்லு, ரெண்டையும் ஒன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா 2 ஒரே மினிஸ்ட்ரியில ஒன்னா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணதை 5 நிமிஷத்துல அதுவும் நிறைவேற்றம். அரை மணி நேரத்தில் 3 மசோதாக்கள் சுட சுட அப்படி நிறைவேற்றி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்ள இல்லாத அவையில யாருக்குமே தெரியாத வகையில திருட்டுத்தனமாக மசோதாக்களை நிறைவேற்றி இருக்கிறது ஒன்றிய அரசு. சரி, லோக்சபால அதிமுகவுக்கு ஒரே ஒரு உறுப்பினர், அவரையும் தலைமொழிகிட்டாங்க. யாரு, நம்ம ஓபி ரவீந்திரநாத்தை தலைமொழிகிட்டாங்க. ராஜ்யசபால என்ன நடக்குது அப்படின்னா 2 ஆகஸ்ட் 2023 ஜூலை மாச செஷனே முழுக்க இதுல போயிருச்சு. 20ஆம் தேதி ஆரம்பிச்சது மணிப்பூர் போராட்டம், உறுப்பினர்கள் சஸ்பென்ஷன் போயிட்டு இருக்குது. ஆகஸ்ட் மாசம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னா ராஜ்யசபால உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம எல்லாரும் செய்திகள்ல பேசியிருக்கோம், நம்மளே பேட்டி எடுத்திருக்கோம். டெரிக் ஓபிரைனுக்கும் ஜெகதீப் தங்கருக்கும் பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? ஜெகதீப் தங்கரை பார்த்து நீ வெளியே போன்னு கத்துறாரு. ஜெகதீப் தங்கர் நான் உள்ளதான் இருப்பேன், அவையினுடைய விவாதங்கள்ல நான் கலந்துக்கிடணும், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு டெரிக் ஓபிரைன் ஒத்த காலில் நிக்கிறாரு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர். நீ மரியாதை கொடுத்து பேச மாட்டேங்கிறன்னு ஜெகதீப் தங்கர் அவரை வேணும்னே ப்ரோவோக் பண்றாரு. அவை ஒத்தி வைக்கப்படுகிறது. மீண்டும் கூடும் பொழுது என்ன முன்மொழியப்படுகிறது? கரெக்டா பாருங்க, யாரையாவது ப்ரோவோக் பண்றது, அவையை ஒத்தி வைக்கிறது, திருப்பி கூட்டுறது. திருப்பி கூட்டும் பொழுது உறுப்பினர்கள் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க தான் கோவமுட்டி வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த கேப்ல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் பில்லு 2023 கொண்டு வர்றாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யார் யார் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னா எதிர்கட்சி வரிசையில 2 பேர் இருக்கிறாங்க. நம்ம தம்பித்துறை இருக்கிறாரு, ஜி.கே. வாசன் இருக்கிறாரு. தம்பித்துறை என்ன செஞ்சிருக்கணும், இது ஏற்கனவே ஒன்றிய அரசு 2019 லிஸ்ட் போட்டாங்க. என்னன்னு லிஸ்ட் போட்டுட்டாங்க, நாங்க டங்ஸ்டன், மாலிப்டனம் உள்ளிட்டவற்றை எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து தோண்டி எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதன் அடிப்படையில் நீங்க என்ன பண்ணீங்க, 2019 எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு நீங்க கால்ஃபார் கொடுத்தீங்க, எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு நீங்க ஏலம் கொடுத்தீங்க, அது நடந்துட்டு இருந்தது. இப்ப ஆகஸ்ட் 2023 இந்த மசோதா வருது, தம்பித்துறை உள்ள இருக்கிறாரு. இப்ப 2019 அந்த டங்ஸ்டனுக்கு இவங்க எப்படி கொடுத்தாங்களோ அதே பாணியில 2023 இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் பொழுது நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் தம்பித்துறை டெபுட்டி சேர்மன் கூப்பிடுறாரு. டாக்டர் எம் தம்பித்துறை எல்லாம் இன்டரப்ஷன்ஸுக்கு நடுவுல இன்டரப்ஷன்ஸ் அதுல போட்டிருக்கிறாங்க. ஏன் இன்டரப்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா எல்லாரும் கோஷம் போடுறாங்க. யார் கோஷம் போடுறா? இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஒரு சில பேர் உள்ள இருக்கிறாங்க, அவங்க கோஷம் போடுறாங்க. என்னன்னு கோஷம் போடுறாங்க? சட்டவிரோதமா மசோதாக்களை நிறைவேற்றாதீங்க, மோடிக்கு எதிரான தீர்மானத்துல விவாதம் நடத்துங்க, மணிப்பூரை பற்றி விவாதம் நடத்துங்கன்னு கோஷம் போடுறாங்க. தம்பிதுரை அவர்கள் தமிழ்நாட்டின் நலன் விரும்பியாக இருந்திருந்தால் ஒன்று இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கணும். இல்ல எதிர்ப்பு தெரிவிக்க பயமா இருக்குன்னா மணிப்பூரை பற்றி ஏன் சார் பேச மாட்டீங்கன்னு கேள்வி கேட்டு வெளிநடப்பாவது பண்ணியிருக்கணும். உள்ளுக்குள் இருந்தது மட்டுமல்லாமல் அந்த மசோதாவை ஆதரித்து பேசுகிறார். மிஸ்டர் டெபுட்டி சேர்மன், I want to support this bill brought by Sri Prahlad Joshi. Our AIADMK party is supporting the bill. இது அவர் சொன்ன எக்ஸாக்டான வார்த்தை. சார், I appreciate the honorable minister for having brought up this bill. It has many salient features. மெச்சத்தக்க கூறுகளை உள்ளடக்கி இருக்கிறது. For example, to insert the provision of an exploration license which will be granted through auctions for undertaking reconnaissance and prospecting. அதாவது முதற்கட்ட ஆய்வு செய்வதற்கே எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸுக்கே ஏலம் விடுவணும்னு நீங்க எடுத்த முடிவு ரொம்ப அற்புதமான முடிவு. சார், ஆக்ஷன் இஸ் த பெஸ்ட் மெத்தட் விச் வி சப்போர்ட். ஏன்னா இவங்க தான் இங்க டெண்டர் செட்டிங் பண்ணாங்க, நான் சொல்லல, அறப்போர் இயக்கம் சொல்றாங்க. எஸ்பி வேலுமணி என்னென்ன டெண்டர் செட்டிங் பண்ணாரு, தங்கமணி என்னென்ன டெண்டர் செட்டிங் பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமி என்னென்ன டெண்டர் செட்டிங் பண்ணாரு, இ டெண்டர்ன்ற பேர்ல ஒரே கம்ப்யூட்டர்ல இருந்து எப்படி மல்டிபிள் டெண்டர் அப்ளிகேஷன்ஸ் வெவ்வேறு கம்பெனி பேர்ல சப்மிட் பண்ணாங்க, அதுல என்னென்ன முறைகேடுகள் நடந்துச்சுன்னா விரிவா நம்ம நேர்காணல்கள்லயே திரு அறப்போர் ஜெயராமன் அவர்கள் இது குறித்து விரிவா பேசி இருக்கிறாரு. There cannot be any malpractice. ஏன்னா இவங்களுக்கு அது தெரியும் என்ன பண்ண முடியும்ன்றது. In that
we know that during the previous government's time there was a lot of misuse அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போறாரு. அடுத்து அவர் சொல்றாரு, I told the minister that the agitation is going on in Neyveli Lignite Corporation because extraction from the mines was affecting the farmers. அதாவது நீங்க என்ன பண்றீங்க, கவர்மெண்ட் நடத்துறது எது, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அங்கேயே விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க. அது தெரிஞ்சும் என்எல்சி நிர்வாகம் நாங்க அதை நடத்தியே தீர்வோம்னு ஒத்த காலில் நிக்குது. இது ஒன்றிய அரசு கையில் இருக்கும் போதே நீங்க ஆதரிச்ச மசோதா எதுக்கு ஆதரிச்சிருக்கீங்க, இந்த கான்ட்ராக்டை பூரா இனிமேல் பிரைவேட்டுக்கும் சேர்த்து அடிக்கலான்றதுக்காக நீங்க ஓகே சொல்லிட்டு வந்திருக்கீங்க. பிரைவேட்டும் சேர்ந்து கொள்ளடிக்கலான்னு ஓகே சொல்லிட்டு இதுக்கு மட்டும் ஏதாவது நடவடிக்கை எடுங்களேன் அப்படின்னு சொல்றது நாடகமா இல்லையா? இது எவ்வளவு பெரிய பச்சை துரோகம் தமிழ்நாட்டுக்கு செய்திருப்பது. ரெண்டாவது, இல்லீகல் மைனிங் ஆக்டிவிட்டிஸ் தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது, அதையெல்லாம் நீங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்றது. இல்லீகல் மைனிங் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்னா என்ன மைனிங் நடக்குது இல்லீகலா? சாண்ட் மைனிங் பண்றாங்க அப்படின்னா அதை விவாதிக்க வேண்டிய இடம் எங்க இருக்கு? தமிழ்நாடு சட்டப்பேரவை. 66 உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு என்னத்துக்கு நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்கீங்க? இதை பேசுறதுக்கு தான் உட்கார்ந்துருக்கீங்க. இதை இங்கே பேசணும். பேசாம இந்த அதிகாரம் மொத்தத்தையும் ஒன்றிய அரசுக்கு தாரை வாத்து கொடுத்துட்டு நீங்க பார்த்து நடவடிக்கை எடுங்க எஜமா அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான நியாயம் தம்பித்துறை சார்? சரி, தம்பித்துறை சார் மட்டும்தான் இதை ஆமோதிச்சாரான்னா இன்னொரு முக்கியமான தலைவர் இதை ஆதரித்திருக்கிறார். நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு GK வாசன் அவர்கள் இந்த மசோதாவை ஆதரித்து ஓட்டு போட்டு, சார் இதில் இருக்கக்கூடிய கூறுகள் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு சார், அற்புதமான திட்டங்களை எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார், நான் இதை மனசார பாராட்டுறேன் சார், மினிஸ்டர் சார் வாழ்த்துக்கள் சார், ரொம்ப சூப்பர் சார் அப்படின்னு ஆங்கிலத்தில் உரையாற்றி இருக்கிறார். ஆவணங்கள் இருக்கிறது. இதுதானே கூட்டணி தர்மம். வேற என்ன? கூட்டணிக்கு தர்மம் தமிழ்நாட்டுக்கு. கூட்டணிக்கு தர்மம் தமிழ்நாட்டுக்கு அது என்ன? கூட்டணி தர்மத்துக்காக CANRC ஆதரிக்கிறீங்க, அது இஸ்லாமியர்களுக்கு துரோகம்ன்றது உங்களுக்கு புரியவே இல்லை. கூட்டணி தர்மத்துக்காக வேளாண் சட்ட திருத்த மசோதாக்களை ஆதரிப்பீங்க, அது விவசாயிகளை பாதிக்குதுன்றதை பத்தி பேசவே மாட்டீங்க. கூட்டணி தர்மத்துக்காக யார் வேணாலும் சுரங்கம் தோன்றலான்ற மசோதாவை ஆதரிப்பீங்க, அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய கிராமங்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான புராதன சின்னங்களையும் அழிக்க போகுதுன்றதை பத்தி எந்த அக்கறையும் அறிவும் இல்லாமல் நீங்க அதை ஆதரவு தெரிவிப்பீங்க. அப்ப கூட்டணி தர்மம் என்னும் பெயரால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாமா அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லையா? கூட்டணி தர்மம் என்பதை காரணமாக சொல்லுவது என்பது போங்காட்டம். இவர்கள் செய்திருக்கக்கூடியது அப்பட்டமான துரோகம். இந்த துரோகத்தை மறைப்பதற்காக தான் 2019 கொடுத்த எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸை மறைப்பதற்காக தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் 2023 இந்த சட்ட திருத்தத்தை ஒப்புக்கொண்டதை மறைப்பதற்கு ஏதுவாக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன செய்யறாரு? கோபமாக பேசுகிறார். துரைமுருகன் கூட எனக்கும் சத்தமா பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் செய்து பேசியிருந்தார். எதிர்கட்சி தலைவர் இப்படித்தான் கிண்டல் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் கிண்டல் கேலிக்கு உள்ளாவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுறாரு அப்படின்னா அவர் வேற என்ன செய்யறது அப்படின்றது புரியல. எதிர்கட்சி தலைவர் நியாயமான கேள்விகளை முன்வைக்கிறாரா? தமிழ்நாடு அரசு என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க? இந்த டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டுவதற்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை வரவேற்று பேசுறது தான் இன்றைய டிபேட். அந்த தீர்மானத்தில் பேசும் பொழுது நீ அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சியா, அதற்கு முன்னாடி எதிர்ப்பு தெரிவிச்சியா, அப்ப நீங்க செஞ்ச துரோகத்தை பேசணும்ல. நீங்க சொல்லுங்க, நாங்க அன்னைக்கு தெரியாம ஒத்துக்கிட்டோம், அது தப்பாகி போச்சு, நீங்க அதை ஏன் கண்டிக்கல அன்னைக்கே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கணும்ல. அதை நீங்க கேட்க மாட்டீங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பித்துரை அவர்களும் தொடர் துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த துரோகம் தான் தமிழ்நாடு இன்றைக்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராடி கொண்டிருப்பதனுடைய அடிப்படை நோக்கம். இதுல சில பேர் இப்ப என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, என்ன எப்ப கேட்டாலும் வெளிநடப்புன்னு சொல்றீங்க, எதுக்கு இதை பத்தி பேசும்போது நீங்க வெளியே நடந்து போனீங்க? ஃபுட்டேஜ் இருக்கு. எதிர்கட்சி உறுப்பினர்கள் யாருமே உள்ள இல்லை, வெளியே போராட்டத்தில் இருக்கிறாங்க. எதுக்காக? மணிப்பூர் பற்றி எரியுது, அதை தடுங்கன்றதுக்காக. அப்ப ஒரு பொறுப்புள்ள ஆளுங்கட்சி என்ன செஞ்சிருக்கணும்? உள்ளுக்குள்ள மசோதாக்களை நிறுத்தி இருக்கணும், நிறைவேற்றாம நிப்பாட்டி இருக்கணும். எதிர்கட்சி உறுப்பினர்கள் வரட்டும், அதுக்கப்புறம் விவாதிப்போம்னு. அவ்வளவு ஜனநாயகமான கட்சியாக பாஜக இருக்கிறதா? எதிர்கட்சி உறுப்பினர்கள் 144 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவைக்குள்ள மசோதாக்களை நிறைவேற்றிய அரசு இந்த பாஜக அரசு. அப்ப உள்ளுக்குள் இருந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய அசுர பெரும்பான்மையை வைத்து மீண்டும் மீண்டும் அந்த மசோதாவை நிறைவேற்றி கொண்டே இருந்திருக்கிறார்கள். இதே கூட்டத்தொடர்ல தான்
டெல்லி ஆளுநருக்கு அதிகாரம் கொடுக்கின்ற சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது. இதே இதுலதான் IIM-க்கான சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது. இப்படி பல சட்ட திருத்த மசோதாக்களை எதிர்க்கட்சிகளே இல்லாமல் திருட்டுத்தனம். இதற்கு பேர் தான் பாசிசம், இதற்கு பேர் தான் சர்வாதிகாரம், இதற்கு பேர் தான் சர்வாதிகாரத்தையும் தாண்டிய பாசிசம், இதற்கு பேர் தான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பது, இதற்கு பேர் தான் ஒரு முதலாளிக்கு ஆதரவாக செயல்படுகின்ற குரோனி கேபிட்டலிசம். இதை பற்றி எல்லாம் பேசினால் பாசிசமாவது பாயாசமாவது என்று கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அதே குரூப்புக்கு ஈடு கொடுக்கும் வகையில டஃப் கொடுக்குறாரு யார்? எடப்பாடி பழனிசாமி டஃப் கொடுக்குறாரு. இந்த சின்ன பசங்களுக்கு டஃப் கொடுக்கறதா எடப்பாடி பழனிசாமியோட இன்றைய வேலையாக இருக்கிறதே தவிர ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர் கூட்டணி பேர கணக்குகளை மட்டும்தான் இப்போதும் போட்டுக் கொண்டிருக்கிறாரே தவிர எந்த உருப்படியான திட்டங்களையும் செய்யவில்லை. தமிழ்நாடு அரசு இன்றைக்கு தனது கற்பை நிரூபித்திருக்கிறது. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த துரோகத்தை எப்படி நீங்க மறைக்க போறீங்க? கையில ஆவணம் இருக்கிறது, கரெக்டா பாருங்க. 12 மணி 9 நிமிடத்துக்கு லோக்சபால போட்டு 12 மணி 28 நிமிடத்துக்கு 19 நிமிஷத்துல பில்ல நிறைவேற்றி இருக்கிறாங்க. ராஜ்யசபால 10 நிமிஷம் கூட விவாதம் பண்ணல. எதிர்கட்சி உறுப்பினர்கள் யாருமே இல்லாத நேரத்துல உங்க தம்பித்துறைக்கு என்ன வேலை? என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? தமிழ்நாட்டுக்கு எதிரான மசோதாவை எதற்காக ஆதரிச்சு பேசினாரு? அதாவது ஒருத்தர் ஒரு மசோதாவை ஆதரிச்சே பேசிடுவாரு, மக்களை சுரண்டுகின்ற மசோதாவை ஆதரிச்சே பேசிடுவாரு, அது தப்பு இல்லையா? இவங்க நீங்க அத்தனாம் தேதியே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க வேண்டாமா, இத்தனாம் தேதியே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க வேண்டாமான்னு இந்த பக்கம் நொறநாட்டியம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர தன் பக்கம் இருக்கக்கூடிய தவறுகளை தொடர்ந்து மறைக்க பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டை டங்ஸ்டன் தோண்டுவதற்காக தாரை வார்த்து கொடுத்தது அஇஅதிமுக தான். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அகில இந்தியன்ற வார்த்தைக்கு அர்த்தம் சேர்த்தது யார் அப்படின்னா ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு காலத்தில் அர்த்தம் சேர்த்திருக்கிறார்கள். எடப்பாடி தன் பங்கிற்கு CAA சட்டத்தையும் 3 வேளாண் சட்ட திருத்தங்களையும் இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மென்ட் பில் 2023ஐயும் எக்ஸ்ப்ளோரேஷன் கான்ட்ராக்ட் 2019ஐயும் அத்தனையும் ஆதரித்து தான் அகில இந்திய அதிமுக தான், அதானி இந்திய அதிமுக தான் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரே தவிர தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை. டங்ஸ்டனுக்காக தமிழ்நாட்டில் மதுரையில் நீங்க போராட்டம் பண்ணீங்களா? அப்படியே போராட்டம் பண்ணா விவசாயிகள் கேட்க மாட்டாங்களா? ஏன் சார் உங்க ஆட்சி காலத்துல தானே சார் குழி தோண்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அவங்க கேட்க மாட்டாங்களா? அதனால சட்டமன்றத்துக்குள்ள எப்படியாவது வைரல் கண்டென்ட் பண்ணிடலாம், நம்ம அப்படியே தாட்டிமா பேசி தப்பிச்சிடலான்னு பார்த்திருக்கிறாரு. ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாம இன்றைக்கு அதிமுக உறுப்பினர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். வீடியோ ஆதாரத்தோடு டெக்ஸ்ட் ஆதாரத்தோடு எல்லாவற்றையும் சேர்த்து நம்ம பேசிட்டோம். அதிமுக தான் பதில் சொல்லணும், ஏன் அந்த சட்ட மசோதாவை இன்னைக்கு ஆதரிச்சோம் அப்படின்றது. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, தம்பித்துறை ஆதரித்த இந்த சட்ட திருத்த மசோதா இருக்கு இல்லையா, இந்த சட்ட திருத்த நான் முதல்ல ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வாசி காட்டினேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சக்சஸ்ஃபுல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிஜேபி அரசு எப்படியெல்லாம் கொண்டாடுகிறது அப்படின்றத அதுல அவங்க சொல்லியிருந்தது என்ன, எங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் காம்பிட்டன்ஸ், சட்டம் இயற்றும் அதிகாரத்துக்கு கிடைத்த மகத்தான வெற்றி. அந்த சட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தது யாரு? தம்பித்துறை. அந்த சட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தது யாரு? திரு GK வாசன். அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தம்பித்துறைக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அவரை கட்சி விட்டு நீக்க போறீங்களா? இல்ல அதிமுக அன்னைக்கு அவையிலே இல்லைன்னு பொய் சொல்ல போறீங்களா? உங்க உறுப்பினர் பேசின வீடியோ இருக்கு, உங்க உறுப்பினர் பேசின டாக்குமெண்ட் இருக்கு, அதை ஆதரித்து பேசுவதற்கான அனைத்து விதமான ஆதாரங்களும் இருக்கிறது. நீங்க அதை ஆதரித்து வாக்களித்ததன் காரணமாகத்தான் பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு இதை பெருமையாக கிளைம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப பிஜேபிக்கு வலு சேர்க்கும் வகையில் எல்லாவற்றையும் செய்துவிட்டு இதற்கு மேல் உள்ளிருந்து ஆதரவு தெரிவிக்க ஒன்றுமில்லை என்பதற்காக வெளியிலிருந்து நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுல அண்ணாமலையும் சரி எடப்பாடி அவர்களும் சரி ஒரே கேள்வி முன்வைக்கிறாங்க. என்னன்னா, தமிழ்நாடு அரசு அமைதியா இருந்துச்சு, அந்த அமைதி தான் ஏலத்துக்கான காரணமா அமைது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி நம்ம பாக்குறது? இது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க தான் அந்த விஷயத்த பார்த்து சொன்னீங்க என்ன நடந்தது அப்படின்றத. அதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் நீங்க சுட்டி காட்டினது தான். அண்ணாமலை தமிழ் எழுதினதுல என்ன சொல்றாரு, தமிழ்நாடு அரசு அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் கொடுத்ததன் அடிப்படையில் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இங்கிலீஷ்ல அந்த பேராகிராஃபை என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு எந்த ஒப்புதலும் ஒத்துழைப்பும் தரவில்லை, ஆனாலும் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு. இப்போ ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா? ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? உங்க அமைச்சர்கள் தான் ரொம்ப உறுதியா சொல்றாங்க, நாங்களே அனைத்தையும் செய்வோம், இது எங்களுடைய அதிகாரத்துக்கு கிடைத்த வெற்றின்னு உங்க அமைச்சர்கள் சொல்றாங்க. அதுல மாநில அரசுக்கு ரோலே இல்லை அப்படின்னு உங்க உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துல பேசி இருக்கிறாங்க. இதையும் சொல்லி இருக்கிறாங்க நாடாளுமன்றத்துல பிரகலாத் ஜோஷி. Nobody can question the competence
ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு மேக் அண்ட் அமெண்ட் த லாஸ் ரிலேட்டட் டு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1957 அப்படின்றத நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். ஓகே. ஒன்றிய அரசுக்கு இருக்கும் அதிகாரத்தை எவனும் கேள்வி கேட்க முடியாதுன்னு எழுதியிருக்கிறாங்க. இதை ஆதரித்தது தம்பித்துரை. அப்போ உங்க கூட்டணியில தான் இருக்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்றதை பொறுத்திருந்து பாருங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி.